ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம், என்ன மாதிரி ஐடியாஸ் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத ஒரு எஜுகேஷனலாக இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து இந்த இடத்துல பை போகலாம், இந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அது அந்த ரூல் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த ரூல் வந்து செல் சொல்லுச்சுன்னா செல் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு குட் ரிஸ்க்கு, நல்ல ஒரு ரிவார்டோட நீங்கள் வந்து அதில் வந்து ப்ளே பண்ணுறது பெட்டர். அதுதான் உங்களுக்கு ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் கை கொடுக்கும். இப்போது நான் வந்து இந்த இடத்துல செல் போகிறேன், இந்த இடத்துல பை போகிறேன் அப்படின்ட்டு நான் பை போகிறேன், செல் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பை அண்ட் செல்ஸ் நீங்கள் போகவே கூடாது. உங்களோட கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த ரூல்ஸை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கிட்ட என்ன கொஸ்டின் வேணும்னாலும் கேட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எஸ்டர்டே நான் வந்து வீடியோ போடுறதா இருந்தது. ஒரு சில ரீசன்னால் என்னால் வீடியோ போட முடியல ப்ரீ மார்க்கெட்டாக. ஓகேங்களா? ஸோ அது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து எஸ்டர்டே வந்து நியூஸ் டைமில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு. ஸோ செஷன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நியூஸ் டைமில் மார்க்கெட் என்ன பண்ணி நம்ம வந்து கோல்டு வந்து செல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா? செல்லும் ஆச்சு, ப்ராஃபிட்டும் புக் பண்ணோம். ஆனால் லாஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் நம்மளால் செல் பண்ண முடியல. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்தனால நம்ம எல்லா ட்ரேடையும் வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதை என்னால் சொல்ல முடியல யூடியூப்பில் வந்து. ஓகேங்களா? வீடியோ போட முடியாமல் போச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா ட்ரேடையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது ஒரு பெரிய நியூஸ். ஓகேங்களா? எஸ்டர்டே நியூஸை போய் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ்லலாம் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். அந்த நியூஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ட்ரேடு போகிறதா நம்ம பிளான். ஸோ சார்ட்டு கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கிங் முக்கியம். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்கில் நம்ம ட்ரேடு போகிறதா லாஸ்ட் வீடியோ பேசியிருந்தோம். ஸோ நியூஸ் வந்து வரும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஹை இம்பேக்டாக ஒரு மார்க்கெட் வந்து நல்லா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ட்ரேடையும் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூயார்க், இங்கே லண்டன், தென் நியூயார்க், எகென் நியூயார்க் கூட ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை எல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் நீட்டாகவே பார்த்துடலாம். வேறு சார்ட்டில் நம்ம நீட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இங்கே லண்டன், இங்கே நியூயார்க், லண்டன், நியூயார்க், ஏஷியனை வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த நியூயார்க் நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் மார்க்கெட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஹை இம்பேக்டில் மார்க்கெட் வந்து டக்குன்னு அடிச்சிட்டான் மேலே. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற செஷன்ஸ் காலின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, செஷன்ஸை காலி பண்ணிட்டான். எகென் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, மறுபடியும் புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏஷியன், லண்டன், நியூயார்க்கை என்ன பண்ணிட்டான், இங்கே அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ஏஷியனோட லோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏஷியனோட லோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை அடிச்சிட்டான். லண்டனோட லோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இங்கே வந்து நியூயார்க்கோட லோ எடுக்கல. ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கோட லோ பெண்டிங்கில் தான் இருக்குது, அதையும் அடிச்சிட்டான். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸுக்கு முன்னாடி நியூயார்க்கு லண்டனை மட்டும் ஒரு
அடிச்சுட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டான், எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டான். எகென் மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே இந்த லோவை எகென் கலெக்ட் பண்ணிட்டான். நமக்கு வந்து கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணிட்டான். இதை வந்து நம்ம 15 மினிட்ஸில் சோச்சா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ளே இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நம்ம ப்ளே பண்ண போகிற டைம் ஃப்ரேம், நம்ம செல் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் தான் நம்ம செல் வந்து இந்த சினாரியோக்கு ப்ளே பண்ணணும். வேறு எந்த டைம் ஃப்ரேமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹை இம்பேக்டில் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹை இம்பேக்டில் நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் இல்லாமல் ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சப்ளை வந்து கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் இந்த ஹையை அடித்தான், இந்த லோவை அடித்தான். ஸோ இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கில் சம் ஆஃப் த பவர் இருக்குது. ஓகேங்களா? 1 ஹவரில். சரிங்களா? சம் ஆஃப் த பவர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ QMலும் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிடைக்கல. ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஸ்வீப்னு எடுத்துக்கலாம். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. அப்போது இந்த விக்கில் மட்டும் நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணால் 5 மினிட்ஸில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய கேண்டல் நான் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பெரிய கேண்டல்லையே மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து இதை மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸில் அந்த விக்கில் 5 மினிட்ஸில் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம், ரீஃபண்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட்டே ஒரே ஒரு கேண்டலாக இருக்குது. ஸோ அந்த விக்கு தான் இந்த கேண்டலாக இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த விக்காக இருந்தது நமக்கு இங்கே கேண்டலாக இருக்குது. அப்போது இந்த கேண்டல் வந்து ஹைலி வேலிட். ஸோ நம்ம டைரெக்டாக என்ட்ரி போக போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிளாக்ல இது என்ன 5 மினிட்டோட ஒரு கேண்டல். ஓகேங்களா? இதில் நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணிட்டோம், இதில் வந்து பிஒய்ஸாக நம்ம எடுத்தாச்சு. இந்த லோவை என்ன பண்ணியாச்சு, சோச்சா நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதில் 2 சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஒரு சப்ளை இங்கே இருக்குது, ஒரு சப்ளை இங்கே இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளை எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஓகேங்களா? அதுக்கு மேலே சப்ளை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி போகிறோன்றப்போ நான் எப்பயுமே சொல்கிறது, எல்லா வீடியோலையும் சொல்கிறது, நான் இங்கே என்ட்ரி போகிறோன்னா என்னோடய எஸ்எல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஏதாவது லோ தெரியுதான்னு பாருங்கள். நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஹை தெரியுதான்னு பாருங்கள். பை போனீங்கன்னா ப்ரீவியஸாக லோ தெரியுதான்னு பாருங்கள். செல் போகிறீங்கன்னா ப்ரீவியஸாக ஹை தெரியுதான்னு பாருங்கள். அப்போது இதை நம்ம லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் தூக்கி போட்டுடலாம், இன்னும் கூட கொஞ்சம் தூக்கி போட்டுடலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி என்ட்ரி வந்து போயிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி போகல, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட நம்ம போகலாம். ஆனால் என்னோட ப்ரியாரிட்டி இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோச் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பர்ஃபெக்டான இன்டியூஸ்மெண்ட், தென் QML கனெக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீமும் இருக்குது, ப்ரீமியமில் இருக்குது. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நமக்கு இது வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஸோ கோல்டு இந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ டிபி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:15 இந்த டிமாண்டில். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், டிபியை இவ்வளோ கூட வச்சுக்குவேன். ஓகேங்களா? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது, கோல்டு வந்து பையில் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமோட கேரக்டர் இப்போ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ இங்கே அடிக்க போகிறது கொஞ்சமாக நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதாவது கவுண்டர் ட்ரெண்டில் நம்ம பண்ண போகிறோம். அப்போது நம்ம இப்படி வச்சாலும் ஓகே தான், இந்த மாதிரி ஒரு ட்ரேடு போட்டாலும் அது ஓகே தான். ஆனால் நம்ம பையின்னு எடுக்கிறப்போ, ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பையில் இருக்கும்போது நம்ம பையின்னு எடுக்கிறப்போ நம்ம லாங்காக விடணும்.
ஓகேங்களா? நல்லா ஹோல்டு பண்ணலாம் இந்த மாரி. ஆனா, இந்த ஹோல்டு பண்ற ட்ரேடு கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல இருக்கணும். அத தான் நம்ம ஹோல்டு பண்ணணும். இல்லன்னா வந்து எஸ்எல் அடிச்சிரும். ஸோ, இப்ப நான் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஸோ, இந்த மார்க்கிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிஸ்கார்ட்ல வந்து குடுத்திருந்தது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 5 மினிட்ல 1 மினிட்ல நமக்கு டிமாண்ட எடுத்து ஒரு டிமாண்ட வந்து இந்த இடத்துல எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, இந்த டிமாண்ட்ல நம்ம பை போக மாட்டோம். கன்ஃபர்மேஷன் பார்த்தா தான் போவோம். எடுத்திருக்கு. ஸோ, நமக்கு வந்து ஹை வந்து பாருங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து நமக்கு பிஒய்எஸ். ஸோ, இது வந்து சோர்ச். ஸோ, மார்க்கெட் வந்து இந்த சோர்ச் நடந்துருச்சுன்னா, நமக்கு இந்த 2 டிமாண்ட் ஹைலி பாசிபிள் ஒர்க் ஆகும். இங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் அடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து டிஸ்கார்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் போட்ட டிமாண்டில் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. மார்க்கெட்டை எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ, மேலே போன பின்னாடி நம்ம இந்த டிமாண்டில் கால்குலேட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட்டு போயிட்டே இருந்துச்சு மேலே. ஓகேங்களா? ஸோ, நோ ப்ராப்ளம். நம்ம செல் வந்து அடிக்கிறோம். ஸோ, இப்போ இந்த செல் அடிக்கிறது வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரிகர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம கையில் கிடையாது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது, நம்ம ரூல் என்ன சொல்லுது, அதை வந்து நம்ம பிளைண்டாக உள்ள என்டர் ஆயிடுவோம். ஓகேங்களா? ரூல் என்ன சொல்லுதோ அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல், அதை நம்ம ஏமாற்றாமல் கரெக்டாக நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ, அது எஸ்எல் அடித்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ, அதனால தான் ரிஸ்க் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இப்போது பிரேக் ஈவன் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே ட்ரிகர் ஆகிட்டு கீழே வருது அப்படின்றப்போ நம்ம இந்த லோவில் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடலாம். ஸோ, பிகினர் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த லோவில் ப்ராஃபிட்டே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி. இதையும் வந்து நம்மளால் சொல்ல முடியல உங்களுக்கு. ஸோ, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதே நியூஸில் கோல்டில் என்ன நடந்துச்சோ அதே எல்லாம் லிக்விடிட்டியாக மேலே ஹண்ட் பண்ணுச்சு. அகைன் கீழே லோவை சோர்ச் பண்ணுச்சு. ஸோ, ஒரு சூப்பரான ஒரு சப்ளை. நமக்கு ஒரு ஆர்டர் வந்து இந்த இடத்துல ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே சம்திங் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ, இங்கேருந்து செல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம இது வந்து பிரேக் ஈவன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ, ஏன் பிரேக் ஈவன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்லேயே வந்து நமக்கு இங்கே ஒரு பெரிய சப்ளை கொடுத்துருச்சு. ஒரு ஹை இம்பேக்ட் சப்ளை கொடுத்துருச்சு. ஸோ, இந்த சப்ளைக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் உள்ளே வந்துட்டு போகும் அப்படின்ட்டு நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்டில் வந்து இதுவும் கொடுத்துருந்தேன். ஸோ, இங்கேருந்து வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஸோ, 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்கன்ட்டு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன் டிஸ்கார்டில். ஸோ, என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட் ஏன் 1 மினிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 மினிட்ஸோட சப்ளைக்கு 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ, அதனால நம்ம அப்படியே டேரெக்டாக 1 மினிட்லேயே நம்ம இது பார்த்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம்னு பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹை இங்கே கொடுத்துருக்கு, லோ இங்கே கொடுத்துருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணால் சோச்சு. எகைன் மார்க்கெட்டு அந்த லோ பிரேக் பண்ணாமல் இந்த ஹையை கொடுத்துருச்சு. இந்த ஹையை நமக்கு வந்து எடுத்துட்டு இந்த சோச்சை வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ, இந்த சோச் கொடுத்துருச்சா? ஸோ, நமக்கு ஒரு QML கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? QML கனெக்ட் ஆகுது. ஸோ, சப்ளை பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்திருக்கு. ஸோ, சப்ளை வந்து 5 மினிட்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிஸ்கார்ட்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ, 5 மினிட்ல ஒரு பிக் சைஸ் கேண்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ, இந்த 5 மினிட் கேண்டலில் வந்து நம்ம என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ, பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, இந்த லோ எடுத்துச்சுன்னா பாடி க்ளோஸ் பண்ணாலும் பிரேக் ஈவன் தான். ஓகேங்களா? இது பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஆனால் இன்னொரு சான்சஸ் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ, இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. பார்க்கும்போது இந்த சப்ளை ட்ரிகர் ஆகலை அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் இருக்குங்க. இதே சப்ளையில் 1 மினிட்ல ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கலாம். 1 மினிட்ல எந்த ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக்கும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட்லேயே இதில் டைரெக்டாக என்ட்ரியே போட்டுடலாம். எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விக் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டாக ஒரு விக் அடிச்சிருக்கானா, அதுக்கு கொஞ்சம் மேலே வைக்கலாம். ஓவராலாக இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா எனக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடும். ஸோ, எனக்கு இந்த சப்ளையில் என்ன ரியாக்ஷன் அவன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு, ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி அவன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு
முடிவு பண்ணுறான் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த சப்ளைக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிவிட்டு இப்படி கீழே போக மாட்டான். ஓகேங்களா? வந்தவன் ஒரே கேண்டலில் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போவான். எந்த ஒரு ரியாக்ஷன்லாம் மூவ் பண்ணிகிட்டே போகிறான்றப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், என்னோட எஸ்எல்லை இங்கே பிரேக் ஈவன் பண்ண எஸ்எல்லை டக்குன்னு இந்த இதுக்கு மேலே கொஞ்சம் ஹையில் இப்படி வச்சுருவேன். ஓகேங்களா? எனக்கு எஸ்எல் அடித்தாலும் நோ ப்ராப்ளம். நான் ரிஸ்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து நான் பண்ணது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கரன்சி பேரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட டிபி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டில் நான் வச்சுட்டேன். ஸோ இந்த டிமாண்டில் என்னோட டிபி வந்து இருக்குது. பிரேக் ஈவன் பண்ணியாச்சு, நோ இஷ்யூ இனிமேல். ஓகேங்களா? ஸோ என்ன மார்க்கெட் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா? நியூயார்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ லண்டன், ஏஷியனோட லிக்விடிட்டி பெண்டிங், லண்டனோட லிக்விடிட்டி பெண்டிங். அப்போது மார்க்கெட் இதோட லோவை அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம டிமாண்டு இங்கே வச்சாச்சு. ஸோ நம்ம டிபி இங்கே வச்சாச்சு. நம்ம இந்த டிமாண்டில் என்ட்ரி போக போகிறது கிடையாது. ஓகேங்களா? இது டிபி ஹிட் ஆகிறதுக்கு தான் இந்த டிமாண்டை நம்ம எடுத்துருக்கோம். இதில் நம்ம பை போக போகிறது கிடையாது. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கரன்சி பேர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓ, இப்போ வந்து 6 o'clock ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ சொன்னதுக்கப்புறம் வேகமாக மூவ் ஆகுது மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இன்னும் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் அந்த நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுவும் 6 o'clock நியூஸ் தான், பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த நியூஸோட ப்ரெஷரும் ஃபைட் பண்ணும். ஓகே, இப்போ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தது, நேராக போயிட்டு இங்கே பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு வெறியும் பண்ணக்கூடாது. நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தால் கவலைப்பட்டுட்டே தான் இருப்போம். ஸோ நமக்கு பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆகுது. அந்த பிரேக் ஈவன் பண்ணதே நம்ம தான். என்ன ரீசனுக்காக பண்ணுறோன்னா, நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகணும், எஸ்எல் வந்து ஹிட் ஆகக்கூடாது, நமக்கு வந்து அது ஒரு ராங் ட்ரேட்னாலும் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ பிரேக் ஈவன் ஹிட் ஆனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பிளான் படி தான் நடக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே, நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது.